சட்டசபையில் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்களோ இல்லையோ, தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து வார்த்தைகளை வந்து சரியாக பயன்படுத்தணும். சண்டை போட்டுக்கிறது தான் வெளியில் பேசப்படுதே தவிர மக்கள் பிரச்சனை என்ன பேசுனாங்கன்னு கேட்டால் ஜீரோ. சாரி மேடம், ரொம்ப தெரியாமல் அடிச்சுட்டேன், மன்னிச்சிருங்கன்னு நீங்கள் அமைதியாகிடுவீங்களா? அவங்க தான் சரியில்லாத ஆட்சி, நீங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சு, அப்புறம் இதை நடவடிக்கை எடுக்க விட்டு நான் டேபிளில் வச்சுப்பேன், அவங்க ஏதாவது இடைத்தேர்தலை ஜெயிக்கிறதுக்காச்சும் பொழைச்சி போட்டு நான் விடுறேன்னா ஏன் எடுக்கலைன்ற கேள்வி தான் முதலமைச்சரை பார்த்து நானும் கேட்குறேன். எடுக்கணும்ல, என்கிட்ட லிஸ்ட்டு இருக்குது. டிவிகேவோட மைனஸ் பாயிண்ட்டாக என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் வந்திருக்கீங்க புதுசாக, முதல்ல வந்து இந்த கட்டமைப்பு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு வெற்று விளம்பரம் பண்ணுறதுல எந்த பயனும் இல்லை. அன்லிமிடெட் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் கரிகாலன் சூர்யா அவர்களோட பேச போகிறோம். வாங்க, இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்குது, சட்டசபையிலையும் சரி, அரசியல் கலந்த நிலவரமும் சரி, எல்என்டோ லா அண்ட் ஆர்டர், இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து விரைவாக பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நான் நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு சட்டசபையில் எப்படி போச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குது? சட்டசபையில் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்களோ இல்லையோ, தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் வந்து பேசிக்கிறாங்க. 2 காலேஜ்குள்ள சண்டை நடக்கிற மாதிரியே இருக்கே பார்க்கும்போது. இல்லை, 2 காலேஜுக்குள்ளேயே சீனியருக்கும் ஜூனியருக்குமான சண்டை எப்படி இருக்கும்? அப்படி வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ சீனியராக வந்து டிஎம்கே நினச்சிக்கிட்டு, ஜூனியராக வந்து டிவிகே வந்து நினச்சிட்டு அப்படி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு வார்த்தைகள் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து வார்த்தைகளை வந்து சரியாக பயன்படுத்தணும். ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் பசங்க ரேகிங் பண்ணுற மாதிரி, பின்னாடி இந்த லப்பர் எடுத்து அடிக்கிற மாதிரி, பேப்பர் உருட்டி மண்டையில் அடிக்கிற மாதிரி, அதுனா வார்த்தைகளை வந்து பிடுங்குற மாதிரியான வார்த்தைகள் வந்து பேசிக்கிறாங்க. அதாவது அவங்களை கடுப்பேற்றி இவங்க வார்த்தைகள் பிடுங்குற மாதிரி ஆப்போசிட்ல. இப்போ சட்டமன்றம் இன்னைக்கு ஃபுல்லாக நடக்குதுன்னா, இந்த விவாதமும் இதை பற்றின நியூஸும் இவங்க சண்டை போட்டுக்கிறது தான் வெளியில் பேசப்படுதே தவிர மக்கள் பிரச்சனை என்ன பேசுனாங்கன்னு கேட்டால் ஜீரோ, ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு மக்கள் பிரச்சனை என்னவா, நீங்கள் போயிட்டு என்ன தீர்மானம் பண்ணீங்க இன்னைக்கு நியூஸ் சேனல் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர் நிர்மல்குமாரும் உதயநிதி ஸ்டாலினும் அதிரடி மோதல். இந்த மக்கள் பிரச்சனையை உதயநிதி அவர்கள் பேச, அதுக்கு நிர்மல்குமார் அவர்கள் ரீப்ளே கொடுக்க, அந்த மக்கள் பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வந்தது, அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கேட்டால் ஜீரோ. இல்லை, தனிப்பட்ட பேரோட வன்மத்தை தீர்த்துக்கிற மாதிரி அவர் நிர்மல்குமார் ஏஞ்சி என்ன சொல்கிறாரு, அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சரை பார்த்து கரூர் செந்தில் பாலாஜி கரூர் கம்பெனின்ற ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாரு. உடனே எங்காலேயே திருத்திக்கிட்டார் இல்லையா? அட மேடம், நீங்கள் அடிச்சிருவீங்க. சாரி மேடம், ரொம்ப தெரியாமல் அடிச்சுட்டேன், மன்னிச்சிருங்கன்னு நீங்கள் அமைதியாகிடுவீங்களா? இல்லை, உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எங்கால மேலேயே கை வச்சிட்டான்னு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் உடனே ஏஞ்சி மாண்புமிகு சங்கி அப்படின்னு, ஏன்னா அவர் வந்து பிஜேபியில் இருந்து அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்து இந்த கட்சிக்கு வந்தது நினைவூட்டுற வகையுமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் உடனே ட்ரிகர் ஆகுறாரு. அவர் ட்ரிகர் ஆகி என்ன பண்ணுறாரு, உடனே பாத்ரூம்லேயே 3 மணி நேரம் உட்காந்துருந்தீங்கன்னு எதை சொல்கிறாரு, இப்போ மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணும்போது அவர் பாத்ரூம்லேயே இருந்தார் அப்படின்ட்டு ஒரு கான்ட்ரவர்சி அனுப்பிச்சு பார்த்தீங்களா? அதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. சபாநாயகர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கு. ஓகே, இது இப்படி 2 பேருமே இப்படி இவங்களுக்குள்ள இருக்க ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரியே நடந்துட்டு இருக்கு சட்டசபையில். இது அதுக்குண்டான இடமா? அதுக்கான இடம் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, நீங்கள் தோத்துட்டீங்க, மக்களுக்கான பிரச்சனையை பேசுங்க. இப்போ அவங்க பண்ண ஊழல் லிஸ்ட்டு எங்ககிட்ட இருக்குன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சொன்னார். 18ஆம் தேதின்னு நினைக்கிறேன், சரியா சொன்னார். நாங்கள் வந்து இருக்குது, எப்போ நடவடிக்கை எடுக்கணுமோ அப்போ நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அதில் பேச வேண்டியது என்னன்னா, அதை வந்து நடவடிக்கை எடுக்கிற வேலையை தான் பார்க்கணும். இப்போ நடவடிக்கை எடுக்காமல் காலந்தாழ்த்தம் பண்ணுறதான விளைவு என்ன? ஒருவேளை அதில் சம்மந்தப்பட்டவங்க தப்பிச்சு வெளிநாடு போயிட்டா அப்புறம் எதுக்கு அந்த லிஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஆதாரத்தை நீங்கள் இன்னும் துரிதமாக வேறு ஏதாவது ஆதாரம் வேணுன்னா சீக்கிரமாக திரட்டி வழக்கு தொடுத்து அவங்கள கைது பண்ணி உள்ளே போடுங்க. அவங்க தான் சரியில்லாத ஆட்சி, நீங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சு, அப்புறம் இதை நடவடிக்கை எடுக்க விட்டு நான் டேபிளில் வச்சுப்பேன், அவங்க ஏதாவது இடைத்தேர்தலை ஜெயிக்கிறதுக்காச்சும் பொழைச்சி போட்டு நான் விடுறேன்னா அப்போ அவங்க இடைத்தேர்தலை ஜெயிச்சா பரவாயில்லையா? இல்லை, எதனால வந்து சிஎம் அவர்கள் வந்து காத்துட்டு இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்? எனக்கு என்னன்னா, ஒருவேளை வந்து அவங்கள வந்து இப்போ யார் அந்த இதில் இருக்காங்களோ, அந்த பட்டியலில் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க
ஒருவேளை அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக பண்றாரா, பயத்தை ஏற்படுத்தி எடுத்து இவங்க கட்சியில கட்சிக்கு சேர்த்துக்கலாம். இணைச்சிக்க பண்றாரான்னு ஒரு யோசனையும் இருக்கு. ஒருவேளை அவங்க எல்லாரும் வந்து தப்பிச்சு போகட்டும் பரவாயில்ல அப்படின்னு இருக்காரான்னு எனக்கு தோணுது. தப்பிச்சு போற மாதிரியான இடம் கொடுக்குற சிஎம்மா இருந்தா எல்லா மேடைகள்லயுமே வந்து நாங்க ஒழிப்போம், அது லஞ்சம் இருக்கக்கூடாதுன்றது இப்போ இருக்கிற ஆட்சியில அதெல்லாம் பண்ணிட்டு வராங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள்ல. ம். இப்போ இதை வந்து கையில லிஸ்ட் இருக்குன்னா நீங்க சொன்ன மாதிரி உடனே நடவடிக்கை ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கலைன்ற கேள்விதான் முதலமைச்சரை பார்த்து நானும் கேட்குறேன். ம். எடுக்கணும்ல, என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, திருடினவனை பிடிச்சிட்டேன், ம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க மாட்டேன். நேரம் வரும்போது நான் அவனை உட்கார வச்சு சோறு போட்டுன்னு இருப்பீங்களா? ம். உட்கார வச்சு மேபி சோறு போட்டு தகுந்த ஆதாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம். அப்போ ஆதாரம் கிடைக்காத வரைக்கும் நீங்க எப்படி வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது அதுல சம்பந்தப்பட்டவன் உஷாராயிட்டானா ம், ம். முதல்ல நீங்க வெளியில சொல்லியிருக்க கூடாது. கூடாது. அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தோட இது. நீங்க ஒரு முதலமைச்சரா வந்து சத்திய பிரமாணம்லாம் ஏற்றிருப்பீங்க. ம். அரசு சம்பந்தப்படுத்தி வெளியே சொல்லிருக்க மாட்டேன். அதுதானே கடைபிடிச்சிருக்கணும். ம், ம், ம். நீங்க வந்து முழு ஆதாரம் இல்லாம என்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க. ம். ஒருவேளை வந்து இப்ப ஒருத்தன் கொள்ளடிச்சவன் நான் கொள்ளடிக்கல, என் தம்பி தான் கொள்ளடிச்சா மாதிரி இப்ப செட் பண்ணி வச்சுட்டானா என்ன பண்ணுவீங்க? இந்த டைம் கேப்ல அது மாதிரி நடக்கும்னு சொல்ல வரீங்க அப்போ இல்லையா? மொத்த ஆதாரத்தையும் திரட்டி ம். அவனை ஜெயில தூக்கி உள்ள போட்டுவிட்டு அவன் மக்கள் முன்னாடி இவன் வந்து மக்கள் பணத்தை ஊழல் பண்ணியிருக்கான்னு நிரூபணம் பண்றதை விட்டுட்டு அவனுக்கு அவகாசம் கொடுக்குற வேலையை நீங்க பார்க்கறது சரியா இருக்குமா? ஓகே. அது முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். நான் ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணவனோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. ஆனா நான் தகுந்த நேரம் வரும்போது நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்றது முறையா? இல்ல. முதலமைச்சருக்கு நான் இப்பயும் கோரிக்கை வைக்கிறேன். லிஸ்ட் இருக்கு, ஆதாரம் இருக்குன்னா உடனடியா அது வந்து டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுங்க. அது நீங்க எடுப்பீங்கன்னு சொல்லி தான் குழந்தைங்க சொன்னுச்சு. என் உங்கள மகன் வந்தா ஆட்சிக்கு செய்வான்னு கொண்டு உங்களுக்கு வந்து வந்தாங்க. ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கரெக்ட். நீங்க அத கண்டுகொள்ளாம நான் வந்து வேற வேற அப்படியே தாவி தாவி போயிட்டே இருப்பீங்களான்னா, மக்கள் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. என்ன இப்படி சொன்னாரு, நடவடிக்கை எடுக்கலன்னு. ம். அதுதான் நான் முதலமைச்சருக்கு கோரிக்கையாவே வச்சுக்கிறேன். ஓகே. நடவடிக்கை எடுங்க. இப்ப வந்து 100 நாள் ஆட்சி முடிஞ்சிருக்கு டிவிகோடது. அதுல வந்து கடைசியா லாஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 717 டாஸ்மாக் கடைகளை மூடியதற்கான ஆதாரத்தை வந்து அமைச்சர் அவர்கள் வந்து வெளியிட்டார் ம். நேத்து. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு 100 நாள் தேவைப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கே. அதுதான். இப்ப ஓகேவா? டிவிகேவோட மைனஸ் பாயிண்ட்டா என்ன பார்க்குறேன்னா, நீங்க வந்திருக்கீங்க புதுசா. முதல்ல வந்து இந்த கட்டமைப்பு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு வெற்று விளம்பரம் பண்றதுல எந்த பயனும் இல்ல. ம். இப்ப இந்த 100 நாள்ல இன்னைக்கு தான் நீங்க அதுல 717 கடை எந்த கடை மூடிருக்குன்னு லிஸ்ட் குடுத்தீங்கல்ல. ம். ஆனா நீங்க இத வந்து என்னைக்கு அறிவிச்சீங்க? 60 நாளுக்கு முன்னாடியே ஆமா, அறிவிச்சிட்டீங்க. ஆமா. 60 நாளா இந்த விமர்சனம் வந்துன்னு இருந்துச்சுல்ல. எங்க மூடுனீங்க? எங்க, எங்க, எங்கன்னு. அதுக்கு ஏன் வழிவகை செய்றீங்க? அண்ணாமலை அவர்கள் கூட சமீபத்துல வந்து ஒரு இ பேட்டி இப்ப நான் கொடுத்திருந்தாங்க. ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். ம். அங்க ஒரு ஒயின் ஷாப் மூடியிருக்காங்க. ஓகே. எனக்கு தெரியும். சரிங்களா? அந்த ஒரு ஒயின் ஷாப் ஏன் மூடியிருக்காங்கன்னா, புதுசா எழில்நகர்ல ஒரு பாலம் வந்து திறக்கப்படுது. அந்த பாலம் இறங்குற இடத்துக்கு நேர் அந்த ஒயின் ஷாப் இருக்கு. அப்ப ஓகே. என்ன ஆகுதுன்னா, அங்க க்ரவுட் இருக்கும்போது இறங்குற வண்டி வந்து யார் மேல ஏறுன்னு தெரியாத அளவுக்கு தெரியாது. இருக்கிறதுனால, அந்த ஒரு கடை மட்டும் தான் மூடியிருக்கு. நான் இப்ப சொல்றேன், நான் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் வச்சிருக்கேன். நான் வந்து நேத்து பேங்க்குக்கு போயிட்டு வரும்போது பார்க்குறேன். குமரன் தொடக்கப்பள்ளின்னு அப்போலோ இருக்கு பாத்தீங்க தண்டையார்பேட்டை கால்ரா மருத்துவமனை. அங்க குமரன் தொடக்கப்பள்ளி 5வது வரைக்கும். நேர் ஆப்போசிட்ல ஒயின் ஷாப். ம். நான் வீடியோ எடுத்து வச்சேன். சிஎம்முக்கு கோரிக்கையா போடலான்னு நினைச்சேன். இந்த ஓகே. நேரத்திலயும் வந்து நான் தமிழக அரசுக்கு சொல்றேன்னா, அரசு உதவி பெறும் பள்ளி குமரன் தொடக்கப்பள்ளி வந்து இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஹெச் ரோட்ல கரெக்டா நம்ம அப்போலோ கிட்ட இருக்குது. பள்ளிக்கு அருகில் இருக்கிற ஒயின் ஷாப் 717 கடையை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து மூடிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பள்ளிக்கு நேர் ஆப்போசிட்ல ஒயின் ஷாப் ஒன்று இருக்குது. இந்த கடை மூடல. இந்த கடை மட்டும் இல்லை, இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெட்ரோ இருக்குது. அங்கே ஒரு 300 மீட்டர்லேயே ஒரு ஒயின் ஷாப் வந்து இருக்குது. என்ன சார் இந்த கடையை இழுத்து மூணுன்னு தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன். இந்த நேரத்துலையும் வந்து நான் தமிழக அரசுக்கு சொல்கிறேன்னா, பள்ளிக்கூடத்துக்கு நேர் ஆப்போசிட்ல அதாவது ஒரு ரோடு தான். ம், ம். தள்ளியும் கிடையாது, முன்னையும் கிடையாது, நேர் டைரக்ட் ஆப்போசிட்ல இருக்கு. ஆப்போசிட்ல. இப்போ இந்த 717 கடை மட்டும் மூடுறது பத்தாது. இந்த மாதிரியான நிறைய கடைகள் ஆக்சுவலா மூடணும். அந்த 717 கடையுமே வந்து கோவிலுக்கு 500 மீட்டர்ஸ்லயும், ஸ்கூல், காலேஜஸ் இந்த மாதிரி இருக்க 500 மீட்டர்ஸ்க்கு பக்கத்துலயும் உள்ளது தானே மூடுறேன்னு சொன்னாங்க. இது டைரக்ட் ஆப்போசிட்ல இருக்கே. நேரா அதான் மூடல. இது திமுக ஆட்சியில் தான் இருந்தது. நான் வந்து ம். இவங்கள குத்தம் சொல்லணுன்றதுக்காக சொல்லல. புரியுது, புரியுது. டிஎம்கே தான் பண்ணல, நீங்களாச்சும் பண்ணுவீங்கன்னு பண்ணுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். கரெக்ட். நீங்க பண்ணாம இருக்கீங்க. நான் இத கோரிக்கையா வச்சு இத பண்ணணும். ஏன்னா இத மூடிட்டாங்கன்னா எனக்கு கிடைச்ச சாதனையா கூட இருக்கலாம். கண்டிப்பா, கண்டிப்பா.
சரிங்களா? ஓகே. நான் உங்களுக்கு கிடைச்ச தனிப்பட்ட நபருக்குன்றத விட, அது ஒரு மக்களுக்கும், அந்த உண்மையாவே குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய விஷயம் அது. நான் என்ன சொல்றேன், அந்த கடை வந்து நேர் ஆப்போசிட். ஓகே. அப்போ இந்த 717 கடை மூடுறதுன்னு சொல்லாம, நெறைய கடைகள் மூடிட்டு திறந்துட்டாங்கன்றது சமூக வலைத்தளங்கள்லயே இருக்குது. ம், ம். மூடுனாங்க, திரும்ப திறந்துட்டாங்க. அதுக்கு பக்கத்துல வந்து இந்த மணமகள் மன்றம்னு பாருங்கள் புதுசா திறந்தாங்க. ம், ம், ம். அப்படின்ற செய்தி நம்ம வந்து பார்க்குறோம். ஒசூர்ல வந்து ஒரு இடத்துல வந்து ம். சொன்னாங்க, ஒயின் ஷாப் மூடிட்டாங்க. ஆனா பக்கத்திலேயே வந்து பிரைவேட் பார் வந்து தொறந்திருக்காங்க. திறந்திருக்காங்க. அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது எப்படி மூடுனா மாரி மூடிட்டு, பேக் எலிய டோர கிட்ட மூடிட்டு பூனைய பிடிக்கிற கதை மாரி அதான் பேக் இருக்கு டோர இது. மூடிட்டு, ம். ஃப்ரண்ட் டோர் அந்த மாரி புரியுது, இத புரியுது. மூடிட்டு அத திறந்தா, இது மூடுன கணக்குல வருமா? ம், ம். ஏன்னா நீங்க மூடுனேன்னு சொன்னாலும் தமிழ்நாடு அரசு மது ஒழிப்புத்துறை அப்படின்னு அமைச்சரவைக்கு பேர் வச்சுட்டு, ஆனா மது வளர்ப்புத்துறையா அமைச்சர்கள்லாம் இந்த உருவாகிட்டாங்க. ஆட்சியில மட்டும் இல்ல, போன ஆட்சியில, அது கடந்த ஆட்சியில எல்லா ஆட்சியிலுமே மது ஒழிப்புத்துறை அமைச்சரா இருந்துன்னு, ஆனா மது துறையில எப்படி வருமானத்த பெருக்கிறதுக்கான வழிவகை செஞ்சுன்னுருக்காங்களா? ம். போன ஆட்சியில 5000 கோடி வச்சு நாங்க 5500 கோடியா வழங்கப் போறோம். 717 கடை மூடியாச்சு. வருமானம் குறைய தானே செய்யும். ஆமா. 10 துணி கடை வச்சிருக்கீங்க. 3 மூடிட்டீங்க. ஒருவேள அந்த மதுபானங்களோட விலைய ஏத்துவாங்களோ? விலைய ஏத்த மாட்டாங்க. இங்க இருக்கிற கடைய மூடிட்டாங்க. அங்க இருக்கிற இடத்த திறந்திருக்கான். அவங்க நடந்து போய் அங்க வாங்கிப்பாங்க. ஓ! அப்படி. அப்படி. அதாவது நாங்க சொன்னது என்னன்னா, ஸ்கூல் பக்கத்துல, காலேஜஸ் பக்கத்துல, கோயில் பக்கத்துல இருக்காதுப்பா. அவ்வளதான். ஆமா. மத்தபடி வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். தள்ளி வச்சுப்போம். அப்படிங்கிறீங்க. ஓகே. தள்ளி வச்சுப்போம். அது இல்லாம வந்து என்ன சரக்கு இருக்குன்னு ஆன்லைன்லயே பார்க்க வச்சுருவோம். ஓகே. நீங்க புக் பண்ணிட்டு அங்க போய் நின்னாலும் மறுபடியும் அந்த ரூ. வாங்கிக்கலாம். 20 வாங்கிட்டு தான் உங்களுக்கு சரக்கு குடுக்க போறாங்க. ம், ம், ம். எப்படி? இப் இது என்ன மாரியான மாற்றமா இருக்கும்? ஏன்னா நெறையா சகோதர, சகோதரிகள், தாய்மார்கள் ஜோசப் விஜய் அவர்கள வந்து ஒரு அண்ணனாக, தம்பியாக, தன் தன் வீட்டு மகனாக, பிள்ளையாக நெனச்சு தன் பேரனாக நினைத்து இந்த மதுபானத்தை ஒழிப்பாரு அப்படின்னு வந்து நினைச்சு வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஆனா அது ஒழிக்கிறாரு. அரசுகிட்ட இருந்து ஒழிச்சுட்டு தனியாரை நோக்கி எப்படி செலுத்தலாம் அப்படின்னு அப்படி பார்க்குறாங்க. பண்ணா வந்து அது நம்மளுக்கே பேக் ஃபயர் இல்லையா? அதாவது தமிழ்நாடு அரசுக்கே அது பேக் ஃபயர் ஆகாதா? ஆமா. அது தமிழ்நாடு அரசுக்கு பேக் ஃபயரா இருந்தாலும், இவங்களுக்கு வருமானத்த பெருக்கிறதுக்கான வழி என்னன்னு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா, ஓகே. இப்ப இந்த பட்ஜெட்லயே வந்து வருமானத்த தமிழ்நாடு அரசா வருமானத்த பெருக்கிறதுக்கு திட்டங்கள் என்ன இருக்குதுன்னு கேட்டா 0. எதுவுமே இல்ல. ம். எதுவுமே இல்ல. ஓகே. சரிங்களா? இந்த மாரி தான் வந்து இந்த அரசு வந்து போயிட்டுருக்கு. இப்ப இந்த 100 நாள்ல வந்து நம்ம சாதனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 717 கடை அது மூடுனதுன்னு மட்டும் இல்ல. சொல்லிக்கலாமா? இன்னொரு சாதனை கூட இருக்குது. நேத்து முதலமைச்சர் அறிவிச்சாரு. அதாவது இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. ம், ம். திமுக இருந்தா கலைஞர் காப்பீட்டு ஆமா, திட்டம்ன்னுவாங்க. ஆமா. அதிமுக இருந்தா அம்மா அம்மா காப்பீட்டு காப்பீடு. திட்டம்ன்னுவாங்க. ஆட்சி மாற மாற பேரும் மாறிட்டு இருக்கும். ஆமா. அந்த காப்பீட்டு திட்டம் 5,00,000லேருந்து 25,00,000 வந்து முதலமைச்சர் விஜய் வந்து உயர்த்தியிருக்காரு. ம். உண்மையிலேயே ரொம்பவே பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். விஷயம். ம், ம், நம்ம என்ன ம். சொல்றோம், நல்லத பாராட்டுறோம். தப்பு சொல்லும்போது ஏத்துக்கங்கன்னா, ஏத்துக்க மாட்டேன். நான் ஆதரிச்ச கட்சி, அது தப்பு பண்ணாலும் நான் ஆதரவு குடுப்பேன் என்பது, இதுதான் திமுகவின் தொண்டர்களின் மனநிலையா இருந்துச்சு. அதிமுகவின் தொண்டர்களின் மனநிலையா இருந்துச்சு. இதையே டிவிகே தொண்டர்களின் மனநிலையா இருந்தால், இந்த ஆட்சி அதிமுக, திமுக போல திமுக ஒரு கட்சியாக இதுவும் இருக்கும். மாறுன்றதுல எந்த சந்தேகமும் தயக்கமும் இல்ல. இல்ல. ஓகே. இதுதான் மாறும். அப்ப இந்த மாரி மாறிடக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரு சில பேர் வந்து சுட்டிக்காட்டி சொல்றோம். ம், ம். சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, இப்ப திமுகவ திட்டினா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நம்மள திட்டுவாங்க. ஆமா, டிவிகேவ திட்டினா அவங்களும் திட்டுவாங்க. நம்ம ஆமா. சொல்றோம், சரி பண்ணிக்கங்கன்னு தான் சொல்றோம். ஓகே, ஒரு உரிமையில தான் சொல்றோம். நீங்க இதெல்லாம் பண்றேன்னு சொன்னீங்க, பண்ணல அப்படின்னு கேட்கிறோம். ஓகே. அப்போ ஒருவேளை அது எதனால அப்படி இப்படி சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்றது எதனால? டிவிக்கு திட்டுவாங்கன்ற பயத்தினாலயா? அப்படி கிடையாதுங்க. திட்டுவாங்கன்னு கிடையாது. ஒரு 50, 60 ஆண்டு காலமா வேற ஒரு கட்சிங்க மாறி மாறி ஊழல் பண்ண கட்சிகள் தான் தெரியும். ஏன்னா, அதிமுக கட்சியோட தலைவர், முதலமைச்சர் ஊழல் வழக்குல உள்ள போயிருக்காரு. ஆமா, திமுகல ஏகப்பட்டவங்க ஊழல்ல மாட்டிருக்காங்க. அப்ப ஆமா. அந்த 2 கட்சியுமே ஊழல் கட்சின்னு நமக்கு தெரியும். தெரியும். நீங்க ம், புதிய கட்சி, ஊழல் இல்லாத கட்சி. நீங்கள் ம். ஊழல் பண்ணக்கூடாது. பண்ணாம இருந்துட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தானே. தமிழ்நாட்டு மக்கள்ல ஒரு ஆள் தான் நானும். எனக்கு நல்லது தானே. கண்டிப்பா. ஆமா. அந்த பட் இப்ப அடிப்படையில தான் வரைக்குமே யோசிக்கிறேன். அந்த ஊழல் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்த ஒரு சம்மந்தமே இப்ப வரைக்கும் நமக்கு தெரியல. நம்ம காது கேட்ற மாதிரி வரல. இல்ல இப்போ என் காது கேட்டிருக்கு. உங்க காது ஆ கேட்டிருக்குமானா சொல்லுங்க இருக்கலாம். மக்களுக்கு நான் சொல்லுங்க. போன பேட்டியிலேயே சொல்லிட்டேன். இந்த வழக்கறிஞர் பணியிலேருந்து இப்ப அண்ணாமலை இருக்கார்ல, ம், 2 நாள் முன்னாடி ஒரு மீட்டிங்ல பேசினேன். என்ன பேசினாரு? அமைச்சர்கள் வந்து பெர்சன்டேஜ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம், 3% குடுங்க, 4% குடுங்கன்னு கேட்கறாங்க. நீங்க இல்லன்னு மறுங்க, நான் ஆதாரத்த வெளியிடுறேன்னாரு. ம். உங்க மேல ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்க வாங்கலன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லிடுவேன் நானு. மறுத்துருவீங்கல்ல. ஆமாமா. இதுவரைக்கும் டிவிக்கு அரசு அண்ணாமலை அவர்கள் பேசியது முழுக்க முழுக்க தப்பு. இந்த மாரி எங்க அமைச்சர்கள் யாரும் செய்யல. அப்படின்னு அப்படின்னு வந்து மறுக்கவே இல்ல. ஏன்? சொல்லவே இல்ல. மறுத்த ஆதாரத்த வெளியிடுவேன்னு சொல்ட்டாரு. ம். இதுவரைக்கும் மறுக்கல. இப்ப இதுக்கான அர்த்தம் என்ன?
அப்போ அங்கேயும் ஊழல் நடக்குதுன்னு அர்த்தம். நடக்குது ஓகே. நடக்குது. இது மறைமுகமா நடக்குது. இப்ப வெளிப்படையா வந்து ஒண்ணு நடக்குது. என்னன்னா எம்எல்ஏக்கள கார் வாங்கி தரேன்றது. ஆமா. அதுல ஊழல்னு என்ன இருக்கு? என்னங்க இப்ப மக்கள் வரி பணத்த மக்களுக்கு தெரியாம சுரண்டுறது மட்டும் ஊழல் கிடையாது. ம். மக்களுக்கு தெரிஞ்சே சுரண்டுறது பேரும் ஊழல் தான். ம். உங்களுக்கு தெரியாம உங்க பர்ஸ்லேருந்து 50 எடுத்துன்னு போறது மட்டும் ஊழல் இல்ல. ரூ. 50 குடுங்க, ரூ. 50 குடுங்கன்னு வாங்கிட்டு ஏமாத்தி திருப்பி வாங்குறதும் திருப்பி தராம இருக்கிறதும் ஊழல் தான். ஆமா, ஆமா. புரியுதுங்களா? அதுக்காக வந்துட்டு அது ஊழலு, இது ஊழல் இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்ப சட்டமன்றத்தில யாருகிட்ட கார் இல்ல? குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர்கிட்ட இல்லாம இருக்குமா? ம். எல்லாருமே வந்து தன்னோட வருமானம் என்னன்னு தேர்தல் ஆணையத்தில கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு ஆமா, எல்லாரோட லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஆமா. யார் வந்து காரே இல்லாம இருக்காங்கன்னு லிஸ்ட் நீங்க வெளியிடுங்க. 234 சட்டமன்ற உறுப்பினருமே கார் இல்லாம இருக்காங்கன்னு நீங்க லிஸ்ட் குடுத்தீங்கன்னா, ஆனா 234 வாங்கி குடுங்க. சொல்லிட்டாங்களே. அவங்க 234ன்னு ஆமா, அவங்க சம்பாரிச்சு வச்ச காசு ஆல்ரெடி நெறைய இருக்கு. அவங்களுக்கு இந்த ரூ. 5,00,000 ரூ. 10,00,000 கார்லாம் பத்துமா? ஆமா. சோ அவங்களுக்கு அவங்க வேணான்னு சொல்லி அவங்க சைடுல சொல்லிட்டாங்க. ரூ. 30,00,000 கார் வச்சுக்கிறேன். நீங்க 5,00,000 10,00,000ன்னு காமிச்சுக்கிறீங்க. அவங்ககிட்ட இல்லாத காரா? டிவிகேல இருக்கவங்க வந்து நம்மளுக்கே தெரியும். டிஎம்கே என்ன சொல்ல வருதுன்னா, மக்கள் பணம் எனக்கு வேணாம். ம். புரியுதுங்களா? இந்த மாரி மக்கள் பணத்த நான் வீணாக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அத காமிக்கிறதுக்காக தான் இந்த கார் வேணான்றாங்க. இதே மக்கள் பணத்த கடனா வாங்கி, எலக்ஷனுக்கு முன்னாடி அக்கவுண்ட்ல 5,000 5,000 5,000ன்னு போட்டீங்களே ஓட்டு போட்டீங்க. கிடைக்குன்னு. அப்போலாம் மக்கள் பணம் வீணாவலையா? ம். இன்னைக்கு பண்ணியிருந்த யோசிச்ச மாரியே திமுக இதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தா ஆட்சியில இருந்திருக்கும். கரெக்ட். அப்பலாம் யோசிக்கல.